ஓம் சாந்தி. 4/12/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறினார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு இப்போது பாபாவிடம் இருந்து திவ்ய திருஷ்டி, அதாவது தெய்வீக பார்வை கிடைத்திருக்கிறது. அந்த தெய்வீக பார்வையின் மூலம்தான் நீங்கள் ஆத்மா மற்றும் பரமாத்மாவை பார்க்க முடியும். கேள்வி: டிராமாவின் எந்த ரகசியத்தை புரிந்து கொண்டிருப்பவர்கள் எந்த ஒரு அறிவுரையை யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள்? பதில்: டிராமாவில் என்னென்ன நடந்து முடிந்திருக்கிறதோ அது மீண்டும் அப்படியே மிகச் சரியாக ரிப்பீட் ஆகும் என்பதை யார் புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் யாருக்கும் பக்தியை விடுவதற்கான அறிவுரை தர மாட்டார்கள். எப்போது அவர்களுடைய புத்தியில் ஞானம் நல்லபடியாக பதிந்து விடுகிறதோ அப்போது நாம் ஆத்மா, நாம் எல்லையற்ற தந்தையிடம் இருந்து ஆஸ்தி பெற வேண்டும் என்பதை புரிந்து கொள்வார்கள். எப்போது எல்லையற்ற தந்தையின் அறிமுகம் கிடைத்து விடுகிறதோ அப்போது எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் தானாகவே முடிந்து போய்விடும். ஓம் சாந்தி. தன்னுடைய ஆத்மாவின் சுய தர்மத்தில் அமர்ந்திருக்கிறீர்களா? ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளிடம் கேட்கிறார். ஏனென்றால் ஒரே ஒரு எல்லையற்ற தந்தையை தான் ஆத்மா என்று சொல்ல முடியும் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். அவரும் ஆத்மாதான், ஆனால் அவரை சுப்ரீம் என்று மட்டும் சொல்லப்படுகிறது. சுப்ரீம் ஆத்மா அல்லது பரம ஆத்மா என்று சொல்கிறார்கள். பரம ஆத்மா என்றால் பரமாத்மா. இதில் குழப்பமடையக்கூடாது. ஏனென்றால் 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட நீங்கள் இந்த ஞானத்தை கேட்டிருக்கிறீர்கள். ஆத்மாதான் கேட்கிறதல்லவா? ஆத்மா மிக சிறியது, மிகவும் சூக்ஷ்மமானது. கண்களால் பார்க்க முடியாத அளவிற்கு அவ்வளவு சூக்ஷ்மமானது. ஆத்மாவை இந்த கண்களால் பார்த்தவர்கள் என்று எந்த ஒரு மனிதரும் இருக்க முடியாது. பார்க்க முடியும், ஆனால் திவ்ய திருஷ்டி மூலமாக மட்டுமே பார்க்க முடியும். அதுவும் டிராமா பிளான் படிதான் பார்க்க முடியும். பக்தி மார்க்கத்தில் அதிகமாக பக்தி செய்கிறார்கள். அப்போது காட்சி கிடைக்கிறது, ஆனால் அதன் மூலம் முக்தி கிடைப்பதில்லை. முக்தி, ஜீவன் முக்திக்கான வழி பக்தியிலிருந்து முற்றிலும் தனிப்பட்டதாகும். ஞான மார்க்கத்தின் விஷயங்களை ஒரு தந்தை மட்டும்தான் புரிய வைக்கிறார். இதற்கு ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகிறது. இது கல்லூரி அல்லது இறை தந்தையின் வேர்ல்ட் யூனிவர்சிட்டி. இதனுடைய குறிக்கோள் மனிதரிலிருந்து தேவதையாகுவதாகும். குழந்தைகள், நாம் இதுபோல் ஆக வேண்டும் என்று நிச்சயம் செய்கிறீர்கள். யாருக்கு நம்பிக்கை இல்லையோ அவர்கள் பள்ளிக்கூடத்தில் அமர்வார்களா என்ன? இது நரனிலிருந்து நாராயணன் ஆகுவதற்கான கல்வி. குழந்தைகள் மனதினால் புது உலகத்தில் தேவதைகளும் பழைய உலகத்தில் மனிதர்களும் இருப்பார்கள் என்று புரிந்து கொள்கிறீர்கள். தேவதைகளிடம் உள்ள குணங்கள் மனிதர்களிடம் இல்லை. ஆகையால் அவர்கள் தேவதைகள் என்று சொல்லப்படுகிறார்கள். மனிதர்கள் தேவதைகள் முன்னால் சென்று தலை வணங்குகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது எல்லையற்ற சந்நியாசம் செய்கிறீர்கள். இந்த பழைய உலகம் அழிந்துவிடப் போகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகையால் இவை அனைத்தின் மீதும் வைராகியம் இருக்கிறது. அவர்களோ ஹட்டயோகி சந்நியாசிகள். வீடு வாசலை விட்டுவிட்டு வெளியேறி பிறகு மாளிகைகளில் அமர்ந்து விடுகிறார்கள். டிராமாவில் நடந்து முடிந்த ஒவ்வொன்றும்
மீண்டும் அப்படியே மிக தெளிவாக நடக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகையால் யாருக்கும் பக்தியை விட்டுவிடுங்கள் என்று அறிவுரை கொடுக்க கூடாது. ஞானம் புத்தியில் வந்து விடுகிறது என்றால் நாம் ஆத்மா, நாம் இப்போது எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெற வேண்டும் என்பதை புரிந்து கொள்வார்கள். எப்போது எல்லையற்ற தந்தையின் அறிமுகம் கிடைக்கிறதோ அப்போது எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் முடிந்து போய்விடும். இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே புத்தியோகத்தை மட்டும் பாபாவிடம் ஈடுபடுத்த வேண்டும் என்று பாபா கூறுகிறார். ஷரீர நிர்வாகத்திற்காக கர்மமும் செய்ய வேண்டும். எப்படி பக்தியிலும் கூட சில பக்தர்கள் நியமப்படி தினந்தோறும் சென்று தரிசனம் செய்கிறார்கள். தேகதாரிகளிடம் செல்வது எல்லாமே ஷரீரம் சம்பந்தப்பட்ட யாத்திரையாகும். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்கிறது. ஒவ்வொரு யாத்திரைக்கு போகணும்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க. இங்கே கொஞ்சம் கூட கஷ்டப்பட வேண்டி இருக்காது. நாம கூட யாத்திரை போகிறோம், பாபாவை பார்க்கறதுக்கு மதுபன் போகிறோம். ஆனால் கஷ்டப்படுறதுக்கான விஷயம் எதுவும் இல்லை அப்படின்றார். வருகிறீர்கள் என்றால் புரிய வைப்பதற்காக அமர வைக்கப்படுகிறீர்கள். மற்றபடி நினைவு செய்வதற்காக என்று யாரும் ஒரே இடத்திலேயே அமர்ந்துவிடக் கூடாது. இதுவோ புது விஷயம். சிவபாபாவை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. அவருடைய பெயர், ரூபம், தேசம், காலம் பற்றி தெரியவே தெரியாது. சர்வ வியாபி என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆத்மாவை பரமாத்மா என்று சொல்ல முடியாது. நீங்கள் பாபாவை நினைவு செய்யுங்கள். முரளி படிக்கிறீர்கள், பிறகு மறந்து விடுகிறீர்கள். முதலில் நான் ஆத்மா, இவ்வளவு சிறிய ஆத்மாவாக இருக்கிறேன் என்று இதை நினைவு செய்ய வேண்டும். பக்தியில் இது எவ்வளோ அழகாக காப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தீபத்தில் என்ன செய்வாங்க, முதல்ல பரணி தீபம் ஏற்றுறாங்க கோவிலில். அதுவும் 4 மணிக்கு ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் 6 மணிக்கு தான் மலை மேலே மகா தீபத்தை ஏற்றுவாங்க. அப்போ பரணி தீபம் ஏற்றுறதுன்னு என்ன, கீழே நாம் ஒவ்வொருத்தரும் ஆத்ம ஜோதியை ஏற்றணும். அதுக்கப்புறம் சாயங்காலம் மகா தீபம் ஏற்றப்படும். அதுக்கப்புறமா லட்சக்கணக்கான தீபங்கள், லட்ச தீபத்தை கோவிலில் ஏற்றுவாங்க. அப்போ நம்முடைய ஆத்ம ஜோதியை நம்ம ஏற்றிட்டோம் அப்படின்னா பரமாத்மாவை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் மற்ற ஆத்மாக்களுடைய தீபத்தையும் ஏற்ற முடியும். ஆத்மாவையும் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆத்மாதான் பிறவி எடுத்து எடுத்து இப்போது பதித்தராக, தூய்மையற்றவராக ஆகியிருக்கிறோம். முதலில் நீங்கள் தூய்மையான இல்லற தர்மத்தினராக இருந்தீர்கள். லக்ஷ்மி நாராயணர் இருவரும் தூய்மையாக இருந்தார்கள். பிறகு இருவருமே தூய்மையற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள். பிறகு மீண்டும் இருவரும் தூய்மையாகிறார்கள். பாபா அமர்ந்து எப்படி நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள் என்பதை புரிய வைக்கிறார். பிறகு வாம மார்க்கத்தில் சென்றதினால் தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டிருக்கிறீர்கள். இதுபோன்று தேவதை ஆகுவதற்காக இப்போது நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். அங்கோ எவ்வளவு சுகமாக இருப்பீர்கள். தெய்வீக குணங்களையும் இங்கேயே தாரணை செய்ய வேண்டும். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள், சகோதர சகோதரிகள் ஆகிறீர்கள் அல்லவா? விகார பார்வை செல்லக்கூடாது. இதில்தான் உழைப்பு இருக்கிறது. கண்கள் மிகவும் குற்றமுடையதாக இருக்கிறது. அனைத்து உறுப்புகளை விடவும் கண்கள் குற்றமுடையதாக இருக்கிறது. நாம் தான் முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக இருந்தோம். பிறகு 84 பிறவிகள் எடுத்து ஏழையாக ஆகிவிட்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கிறது.
இப்போது நீங்கள் காலன் மீது வெற்றி அடைகிறீர்கள். அங்கே ஒருபோதும் அகால மரணம் ஏற்படுவதில்லை. இங்கே நாலாபுறமும் மரணமே மரணம்தான். அங்கே இதுபோல் நடப்பதில்லை. முழு ஆயுளுடன் வாழ்வார்கள். ஈஸ்வரன் உங்களுக்கு யோகம் கற்பித்தார். எனவே உங்களை யோகீஸ்வரர் என்று அழைக்கிறார்கள். இச்சமயம் நீங்கள் யோகீஸ்வரர்கள். உங்களுக்கு ஈஸ்வரன் ராஜ யோகம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். பிறகு ராஜராஜேஸ்வர் ஆக போகிறீர்கள். இப்போது நீங்கள் ஞானேஸ்வர், பிறகு ராஜேஸ்வர், அதாவது ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆவீர்கள். கடைபிடிக்க வேண்டிய முக்கிய சாராம்சம். முதல் பாயிண்ட், கண்களை விகாரமற்றதாக தூய்மையாக ஆக்குவதற்கான உழைப்பு செய்ய வேண்டும். நாம் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள், சகோதர சகோதரிகள். விகார பார்வை வைக்க முடியாது என்பது சதா புத்தியில் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஷரீர நிர்வாகத்திற்காக கர்மங்கள் செய்து கொண்டே புத்தியின் யோகத்தை ஒரு தந்தையிடம் ஈடுபடுத்த வேண்டும். எல்லைக்குட்பட்ட அனைத்து விஷயங்களையும் விட்டுவிட்டு எல்லையற்ற தந்தையை நினைவு செய்ய வேண்டும். எல்லையற்ற சந்நியாசி ஆக வேண்டும். வரதானம். பாபா என்ற வார்த்தையின் நினைவின் மூலமாக காரணத்தை நிவாரணமாக மாற்றம் செய்யக்கூடிய சதா ஆடாதவராக அசையாதவராக ஆகுங்கள். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், எவ்வளவு அலைச்சலான சூழ்நிலையாக இருந்தாலும், பாபா என்று சொன்னீர்கள், ஆடாதவர் அசையாதவர் ஆனீர்கள் என்று இருக்க வேண்டும். எப்பொழுது சூழ்நிலையின் சிந்தனையில் சென்று விடுகிறீர்களோ அப்பொழுது கஷ்டம் அனுபவம் ஆகிறது. ஒருவேளை காரணத்திற்கு பதிலாக நிவாரணத்தில் சென்று விட்டீர்கள் என்றால் காரணமே நிவாரணமாக ஆகிவிடும். ஏனென்றால் மாஸ்டர் சர்வசக்திவானாகிய பிராமணர்களுக்கு முன்னால் சூழ்நிலை என்பது எறும்புக்கு கூட சமமானதல்ல. என்ன நடந்தது, ஏன் நடந்தது என்று யோசிப்பதற்கு பதிலாக எது நடந்ததோ அதில் நன்மை நிறைந்திருக்கிறது, சேவை அடங்கி இருக்கிறது என்று நினையுங்கள். ரூபம் சூழ்நிலையாக இருக்கலாம், ஆனால் சேவை அடங்கி இருக்கிறது. இந்த ரூபத்தில் பார்த்தீர்கள் என்றால் சதா ஆடாதவராக அசையாதவராக இருப்பீர்கள். பொதுவாக தாதிமார்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது எல்லாருக்கும் சங்கல்பம் ஓடும். தாதிமார்கள் இவ்வளோ காலமாக முயற்சி செய்திருக்காங்க, பாபாவுடைய பாலனை அடைஞ்சிருக்காங்க, எவ்வளோ நல்ல கர்மா செய்திருக்காங்க, அவங்களும் இந்த மாதிரி கஷ்டப்படணுமா அப்படின்னு தோணும். அதுக்கு தாதிமார்கள் சொல்லுவாங்க, நாங்கள் அங்கே போகிறது கர்ம கணக்கு முடிக்கிறதுக்காக இல்லை, பெரிய பெரிய டாக்டர்ஸ்க்கெல்லாம் சேவை செய்கிறதுக்கு தான். அந்த மாதிரி போகும்போது அவங்களுக்கும் பிரம்மகுமாரிஸ் பற்றி தெரிய வரும். அப்போ க்ளோஸாக அவங்க தாதிமார்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவ்வளோ சக்தி கிடைக்கிது அவங்களுக்கு. அந்த டாக்டர்ஸும் உணர்றாங்க, ஆன்மீக சக்தியை உணர்றாங்க. அதுபோல் ஏன் இப்படி நடக்குது, இப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படிலாம் யோசிக்காதீங்க. அதற்கு பதிலாக சரி, எது நடந்ததோ அதில் நன்மை இருக்கிறது, சேவை அடங்கி இருக்கு, இதான் ரொம்ப முக்கியம். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா ஆடாதவராக அசையாதவராக இருப்பீங்க. ஸ்லோகன். ஒரு தந்தையின் தாக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு ஆத்மாவின் தாக்கத்திலும் வர முடியாது. ஒரு தந்தையினுடைய பிரபாவத்தில் ஈர்ப்பில் இருக்கக்கூடியவங்க எந்த ஆத்மாவுடைய பிரபாவத்திலையும் ஈர்ப்பிலும் வர முடியாது அப்படின்னு சொல்கிறார். அவ்யக்த சமிக்கை. கர்மாதீத நிலையை அடைவதற்கு சதா சாட்சியாக இருந்து காரியங்களை செய்யுங்கள். சாட்சி என்றால் சதா விடுபட்ட மற்றும் அன்பான மனநிலையில் இருந்து காரியம் செய்யக்கூடிய அலௌகீகமான ஆத்மாவாக இருக்கிறேன்.
அலௌகீக அனுபவத்தை செய்யக்கூடிய அலௌகீக வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை வாழக்கூடிய ஆத்மாவாக இருக்கிறேன் என்ற இந்த போதை இருக்கட்டும். இதுக்கு தான் பேரு சாட்சி நிலை. நான் எப்படிப்பட்ட ஆத்மா? அலௌகீக ஆத்மா, அலௌகீக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆத்மா, உயர்ந்த அலௌகீக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆத்மா என்ற அந்த போதையில இருந்து செய்யும் போது கர்ம யோகியா இருப்பீங்க. கர்மாதீத நிலையை அடைஞ்சிடுவீங்க. கர்மங்கள் செய்து கொண்டே இந்த பயிற்சியை அதிகரித்து கொண்டே செல்லுங்கள். அப்போது கர்மாதீத நிலையை அடைந்து விடுவீர்கள். ஓம் சாந்தி. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், மறவேனே நான் உன் நாமம், மறவேனே நான் உன் நாமம். பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. போகத்தை நீக்கி தாகத்தை தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய். போகத்தை நீக்கி தாகத்தை தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய். உன் அருளாலே அறிந்தேன் உன்னை, உன் அருளாலே அறிந்தேன் உன்னை, அன்போடு என்னை அணைத்துக் கொண்டாயே, அன்போடு என்னை அணைத்துக் கொண்டாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், மறவேனே நான் உன் நாமம், மறவேனே நான் உன் நாமம். பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே.